கர்த்தர் அழகாய் தாவீதுடைய வாழ்க்கையை தேவன் அமைத்து கொடுத்தார். தாவீதுக்கு வீட்டை கட்டின கர்த்தர். இன்றைக்கு தேவனுடைய வீடாக இருக்கிற நம்ம எப்போ கர்த்தருடைய வீடுன்னு சொல்லப்படுவோம்? நம்பிக்கையிலே உண்டாகும் தைரியம், அதை குறித்த மேன்மை பாராட்டல். தைரியத்தையும் மேன்மை பாராட்டல் முடிவு பரியந்தம் 3 காரியம். நம்பிக்கையில் நம்ம என்ன செய்யணும்? உறுதியாக இருக்கணும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னா செய்தே தீர்வார். கர்த்தர் எனக்காக ஒரு காரியத்தை செய்ய போகிறாரு, இந்த பிளானை வச்சிருக்கிறாருன்னா அவர் தான் செய்ய முடியும், நம்மளாம் அதில் செய்ய முடியும். அவர் தான் அந்த காரியத்தை செய்கிறவர். எல்லா பிளானும் அவருடையது, அவரே செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். அதே போல் அந்த நம்பிக்கையிலே உண்டாகிற நமக்குள்ள என்ன உண்டாகிறோம்? அப்போ தைரியம் உண்டாகிரும். ஒரு சின்ன பிள்ளை ரோட்டை தனியாக கிடக்கிறதுக்கும் கூட தகப்பனுடைய கரத்தை பிடிச்சு நடக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இப்போ நம்ம தனியாக ஒரு காரியத்தை நின்று செய்கிறதுக்கும் கூட நமக்கு துணைக்கு நம்முடைய அப்பா நம்ம கூடவே இருந்து நமக்கு செய்கிறதுக்கும் எப்படி இருக்கு? வித்தியாசம் இருக்கா? அப்போ அப்பா கூட இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு என்ன உண்டாகுது? தைரியம் உண்டாகிறது. அப்பா என் கூட இருக்கிறார், அவர் கரெக்டாக என்னை கொண்டு போய் சேர்த்துருவார். அப்போ தகப்பன் தைரியத்தை கொடுக்கிறவர். தகப்பன் எதை கொடுக்கிறார்? நமக்கு தைரியத்தை கொடுக்கிறார். அப்போ அவர் மேலே நம்பிக்கை உண்டாகிறது நிமித்தமாய் நமக்கு தைரியம் உண்டாகிறது. தைரியம் உண்டாகிறது. நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியம். அப்போ இந்த தைரியம் உண்டான உடனே அவரை குறித்து நம்ம என்ன சொல்கிறோம்? மேன்மை பாராட்டுகிறோம். கர்த்தர் குறித்து என்ன செய்வோம்? மேன்மை பாராட்டுவோம். அவரை குறித்து பாடுவோம். ஆண்டவர் இந்த காரியத்தை எனக்கு செய்ய போகிறார், ஆண்டவர் இந்த காரியத்தை செய்ய போகிறார். எனக்கு யார் செய்ய போகிறா? என் ஆண்டவர் எனக்கு செய்ய போகிறார். நான் இதை செய்ய போல, எனக்காக என் தேவன் இதை செய்து முடிப்பா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன், உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஆண்டவரை முன்னிறுத்தி வைத்தவன் தைரியம் குறையவே குறையாது. கர்த்தரின் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. தாவீது அசைக்கப்படல. பாடுகளின் மத்தியிலும் பாடிக்கொண்டே போன தாவீது அசைக்கப்படவே இல்லை. எதுவும் அவனை அசைக்கல. பாருங்க, அவன் பாட்டு பாடி ஆடுறான், அங்க மனைவி மீகாள் அவனை அவமதிக்கிறா, அது அவனை அசைக்கல. அவன் அதை கண்டுக்கவே இல்லை. நீ என்ன வேணா பண்ணிப்போ. காரணம் என்னன்னா கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கை, கர்த்தரை குறித்த ஒரு தைரியம், அவரை குறித்த மேன்மை பாராட்டல் தான் தாவீது அந்த நடனமாடி அவரை துதித்தது. இன்றைக்கும் அப்படி இருந்தா நாம் அவர் வீடுங்க. தாவீது கர்த்தருடைய வீடாய் வாழ்ந்தார். நீங்களும் நானும் கர்த்தருடைய வீடாய் வாழ்கிறோமா? அவரை குறித்த மேன்மை பாராட்டல் நமக்கு இருக்குதா? நாம் கர்த்தருடைய வீடாய் இருப்போம். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இந்த கர்த்தருடைய வீடுன்னு சொல்றோம் இல்லையா? அப்ப இந்த வீட்டுக்கு என்ன தேவை? நம்ம பார்த்தோம், மதிலை எடுப்பிக்கும் நாள் வருகிறது. மதில்கள், ஒரு மதில் இல்லை, மதில்களை, உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது. ஹல்லேலூயா. என் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வரணும். முதல்ல என் வீட்டை சுற்றி என்ன இருக்கணும்? மதில் இருக்கணும். மதில் இருக்கணும். அந்த மதில் என்னன்னு பார்க்கலாமா? அந்த மதிலை குறித்து கர்த்தர் நமக்கு ஒரு வசனம் கொடுக்குறாரு. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஏசாயா 60:18 பாருங்க. இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாச மோசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை இரட்சிப்பு என்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்வார்கள். மதில்களுக்கு பெயர் என்னது? இரட்சிப்பு. உன் மதில்களை இரட்சிப்புன்னு சொல்ல போறாங்க. அப்போ நம்ம ஒரு வீடு இல்லை,
நாம் யார்? ரட்சிக்கப்பட்டவர்கள். நம்முடைய ரட்சிப்பு தான் இந்த வீட்டுக்கு மதிலாக இருக்கிறது. பாருங்க, அதே வார்த்தை ஏசாயா 26:1 அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். அந்த நகரத்திற்கே மதில் ரட்சிப்பு தான். நம்ம வீட்டுக்கும் மதில் என்னதுதான்? மதிலுக்கு ஒரு பெயர் இருக்கு, ரட்சிப்பு. இன்னைக்கு வீடுகளுக்கெல்லாம் எவ்வளோ பெயர் வைக்கிறாங்க. கர்த்தர் ஒரு நாள் ஒரு வீட்டுக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த வீட்டுக்கு மேலே ஒரு வசனம் எழுதணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. அப்போ அழகான ஒரு வசனம் கொடுத்தார் ஆண்டவர். கர்த்தரே நித்திய வெளிச்சம் என்று எழுதினார். கர்த்தரே நித்திய வெளிச்சம் அந்த வீட்டுக்கு மேலே அப்படி எழுத சொன்னார் ஆண்டவர். அந்த வசனம் கர்த்தரே கொடுத்தது. நிறைய பேர் கேட்டாங்க, இது எப்படி உங்களுக்கு இந்த வார்த்தை கிடைச்சது? ஜெபிக்கும் போது கர்த்தர் வார்த்தையை கொடுக்கிறவர். அந்த வீடு எப்படி இருக்கணும்னு திட்டம் பண்ணியிருக்கிற தேவன், தீர்மானம் பண்ணியிருக்கிற தேவன், அந்த வீட்டில் என்ன வசனம் எழுதுன்னு கூட கர்த்தர் என்ன செய்வார்? சொல்லி தருகிற தேவன். கர்த்தரே நித்திய வெளிச்சம். உங்கள் வீடுகளில் நீங்கள் வசனம் எழுதுனா இதை அழகாக எழுதலாம். கர்த்தரே நித்தியமான ஒரு வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை. நித்தியம் வரைக்கும் நம்ம கொண்டு போகிறதுக்கு ஒரு வெளிச்சம் தேவை. அது யார் தான்? கர்த்தர் தான் வெளிச்சம். 6 மணிக்கு லைட் போடலைன்னா வீட்டில் இருள் சூழ்ந்திருக்குன்னு எத்தனை வீட்டில் பிரச்சனை நடக்குது. லைட் போடலை, லைட் போடு, லைட் போடு. நீங்களும் நானும் தான் லைட். இந்த உலகத்துக்கு யார் தான் வெளிச்சம்? நம்ம தான் வெளிச்சம். அந்த வெளிச்சம் எங்கேருந்து வந்துச்சு? நித்திய வெளிச்சமாக இருக்கிற கர்த்தருக்குள் இருந்து வந்த வெளிச்சம்தான் நமக்குள்ளே இருக்கிறது. எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, எந்த மனுஷனா இருந்தாலும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அதுதான். ஹல்லேலூயா. ஞானம்தான் அந்த வெளிச்சம். ஞானமாயிருக்கிற கிறிஸ்து தான் அந்த வெளிச்சம். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் அறிவும் நீதியும் மீட்புமானார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அந்த மதிலுக்கு ஒரு பெயர் கொடுக்குறார் ஆண்டவர், ரட்சிப்பு என்கிற மதில். அந்த மதிலுக்கு பெயர் என்னது? ரட்சிப்பு. அப்போ அந்த ரட்சிப்பு என்கிற மதில் சூழ்ந்த ஒரு வீடு. இது ரட்சிப்பு என்கிற மதில் சூழ்ந்த ஒரு வீடு. இந்த சரீரமாகிய வீடு கர்த்தருடைய வீடு. இதற்கு ஒரு மதில் இருக்கிறது, அதுக்கு பேரு ரட்சிப்பு. அதற்குள்ள இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாச மோசமும் உன் எல்லையிலே கேட்கப்பட மாட்டாது. கொடுமை, உன் சரீரத்திற்கு அடுத்த கொடுமை, வியாதி கொடுமைகள் இனி உன் சரீரத்தில் வர முடியாது. அழிவு, உன் சரீரத்தின் அங்க அவயவங்கள் அழிக்கப்படுகிற வியாதி வேதனைகள் உன் எல்லைக்குள்ள வர முடியாது இயேசுவின் நாமத்தினால. ஏன்னா அதற்கு ரட்சிப்பு மதிலாக இருக்கிறது. மதில் இல்லைன்னா யாரும் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட முடியும். பார்க்கறதற்கு மதில் இல்லாத வீடு பார்க்கறதுக்கு அலங்காரமா இருக்காது. அப்போ மதில் இருக்கிற வீடு தான் பார்க்கறதுக்கு அலங்காரமாக இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளே யாரும் எப்பவுமே நுழைய முடியாது. காரணம் என்னன்னா, அது திறந்து வெளியாக இருக்காது, க்ளோஸ்டாக இருக்கும். ஆனால் அந்த ரட்சிப்பு என்கிற மதில் இருக்கிறதுனால தான் அழிவும் நாச மோசமும் நம்முடைய எல்லைக்குள்ளே வர முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கேரண்டி கொடுக்க முடியும். ரட்சிப்பு மதிலாக இருக்கிறது, துதி அதன் வாசலாக இருக்கிறது. அப்போ வாசலுக்கு ஒரு பெயர் இருக்குது, துதிங்க. மதிலுக்கு ஒரு பெயர் இருக்கிறது, அதற்கு பேரு ரட்சிப்பு. ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்புங்கிற மதில் எப்படி நமக்குள்ள வந்துச்சு? அதுக்கு பார்ப்போம் பாருங்க. ஏசாயா 59 2 பாருங்க. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. நமக்கும் நம்முடைய தேவனுக்கும் நடுவில் ஒரு பிரிவினை என்கிற பெயருடைய ஒரு தடுப்பு சுவர் இருக்கு. நான் தேவனுடைய முகத்தை பார்க்க முடியல, அவர் என் முகத்தை, அவருக்கு தெரியும். நான் தான் அவர் முகத்தை என்ன செய்ய முடியாது. ஏன்னா என் பாவம் தானே அவர் முகத்தை பார்க்காம என்ன மறைச்சிருக்கு, என்னுடைய அக்கிரமம் தானே மறைச்சிருக்கு. அதுல பிரிவினை உண்டாயிருக்கிறது. ஏன் ரெண்டையும் பிரிச்சிருக்குன்னா, அக்கிரமம் பாவம். இது பழைய ஏற்பாட்டில் நமக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அட்டகாசமான ஒரு வார்த்தை வருது பாருங்க. எபேசியரின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எபேசியரின் புஸ்தகம் 2 அழகாய் கர்த்தர் நமக்கு என்ன அழகாக எழுதியிருக்கிறார் பாருங்க. 14 13 என்ன எழுதியிருக்கிறார்? முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். நம்ம இப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால எப்படி வந்துட்டோம்? அவருக்கு சமீபமா வந்தோம். இது எப்படி வந்தோம் அப்படின்னா,
அவரே அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. அங்கே ஒரு பிரிவினையாகிய நடுச்சுவரை பார்த்தோம். இங்கே அந்த நடுச்சுவர் எப்படி உடையுதுங்கிறத இந்த வசனத்தில் பார்ப்போம். எப்படி எனில் அவரே இயேசு கிறிஸ்துவே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற நடுச்சுவரை தகர்த்து, உங்களுக்கும் பிதாவுக்கும் எனக்கும் பிதாவுக்கும் நடுவே நின்ற பிரிவினை என்ற அக்கிரமமாகிய நடுச்சுவரை தகர்த்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை. அந்த நடுச்சுவரை தகர்க்கப்பட்டதுனால தான், அந்த நடுச்சுவர் தகர்ந்தாதான் இந்த ரட்சிப்புங்கிற மதில் சுவர் நம்முடைய வீட்டை சுற்றி எழும்பும். ரட்சிப்பு என்கிற மதில் சுவர் நம்முடைய வீட்டை சுற்றி எழும்பணும்னா இந்த இயேசு கிறிஸ்து பகையாக நின்ற பிரிவினை ஆகிய நடுச்சுவர் தகர்க்கப்பட்டாதான் முடியும். இன்றைக்கு பகையாக நிற்கிற நடுச்சுவர் தகர்க்கப்பட்டு இருக்கிறதா? நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தா தகர்க்கப்படும். இயேசு கிறிஸ்துவை நம்பினால் உங்கள் பாவம் உங்களை விட்டு வெளியேறி போகும். நடுச்சுவர் தகர்க்கப்படுகிறது. பிரிவினையாகி நின்ற நடுச்சுவரை தகர்க்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எந்த சட்ட திட்டங்களாக இருக்கலாம், அந்த நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்தவராய் அவர் இறங்கி வந்திருக்கிறார். அவருடைய மாம்சம் அதை ஒழித்திருக்கிறது. ஏன்னா மாம்சத்தினால் பாவத்துக்கு உட்பட்ட உலகத்தை மாம்சத்தை கொழுத்து பாவத்திலிருந்து மீட்க வந்தவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவருடைய கிருபையினால தான் ரட்சிப்பு என்கிற மதில் இந்த வீட்டுக்கு கிடைச்சது. இப்போ நம்ம வீடு மதில் சூழ்ந்த வீடு. நம்ம வீடு அலங்காரமான வீடு. இந்த வீட்டுக்கு ஒரு தலை இருக்கிறாரு, தலைவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கிறிஸ்துவோ எல்லாவற்றுக்கும் மேற்பட்டவராக இருந்து, ஏன்னா அதே எபிரேயரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டுகிறவன் வீட்டுக்கு மேலானவன். அந்த வீடை கட்டுறவன் தான் அந்த வீட்டுக்கு மேலானவனாக இருப்பான். அப்போ இந்த வீடை கட்டினது யாரு? இயேசு கிறிஸ்து. இந்த வீட்டுக்கு அஸ்திவாரம் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த விட்டோம்னா ஜெயித்தரலாம், ஜெயிக்கலாம். கர்த்தர் கொடுத்த இந்த பிஸ்னஸில் நீங்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்க? உங்கள் ஆசீர்வாதத்துக்கு தடை நீங்கள் தான். தடை நீங்கன்னா நீங்கள் சோம்பேறித்தனத்தை விட்டு வெளியே வந்தால் போதும். உங்கள் மதியினம் நீங்கன்னா போதும். எனக்கு தெரிந்த ஒரு மனிதர் இன்றைக்கு வரைக்கும் அந்த மனைவி வேதனையோடு இருக்கிறாங்க. கடை வைத்திருக்கிறாங்க. ஆனால் அவர் திறக்க போகிறது மத்தியானத்துக்கு மேலே. காலையிலே திறக்க வேண்டிய கடை, மளிகை கடை, மத்தியானத்துக்கு மேலே திறக்க போகிறாரு. எவ்வளோ வேதனையாக இருக்கும் பாருங்கள். எவ்வளோ வருமானம் அங்கே தடையாகுது. சோம்பேறித்தனம், சோம்பேறித்தனம் மதியினமும் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் தான். தன்னைத்தானே இனி செய்கிறது ஒன்றும் தவறு இல்லை, தப்பு இல்லை. தட்டி கொடுக்குற மதியினம் பாருங்க. இன்றைக்கு உங்கள் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். மூன்றாவது ஒரு தடை பாருங்க. ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த நாட்களில் எங்கே பார்த்தாலும் டைவர்ஸ். ஹல்லேலூயா. டைவர்ஸ் டைவர்ஸ் டைவர்ஸ்ன்னு சொல்லி பிள்ளைகள் எப்படி இருக்காங்க? வாழன்னு நினைக்கிறாங்களா? அவர்களுடைய சுயநீதி. இன்னைக்கு காலையில் நாங்கள் பேசி கொண்டு வந்தோம் ஒரு சகோதரியுடைய வாழ்க்கையை குறித்து. இந்த காலத்தில் அப்படி தான். குடும்பம் என்பது ஒரு முழுமையான 2-3 நபர்களை உடையதுங்கிற எண்ணமே இல்லாமல் திருமணம் முடிந்த பெண்கள் வருகிறாங்க. மாமனார் மாமியார் என் குடும்பத்தில் உள்ளவங்கிற எண்ணம் வரல. இவங்க இந்த வீட்டுக்கு வந்தோடனே மாமனார் மாமியார் இறந்து போயிடணுமா? கணவன் மனைவி தனியாக வாழணும். கணவன் தான் சொல்லுகிறத அப்படியே கேட்கணும். கோடு கிழிச்சானா அந்த கோட்டுக்கு இந்த பக்கம் நில்லுன்னா இந்த பக்கம் தான் நிற்கணும். அப்போ தான் அவன் நல்ல கணவனா. இல்லைன்னா நல்ல கணவன் இல்லை. அவன்கிட்ட குடி கிடையாது, கெட்ட பழக்கம் எதுவும் கிடையாது. அவன் நல்லா சம்பாதிச்சு நல்லா கரெக்டாக ஆஃபீஸ்க்கு போயிட்டு காசை கொண்டு தன் ஒய்ஃப்கிட்ட கொடுக்குறவன். ஆனால் அவளுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியலை, அவள் சொல்லு கேட்கலைன்னா அவன் சரியான தகுதியான புருஷன் இல்லை. இதுதான் இப்போது இருக்கிற பெண்கள் கொடுக்குற சர்டிஃபிகேட். ஃபேமிலியெலாம் இப்படி தான் போயிட்டுருக்குது. தாறுமாறான ஓட்டம், தாறுமாறாய் ஓடுகிற பெண்ணொட்டகம், காற்றை குடித்து ஓடுகிற பெண்ணொட்டகம். எப்படி ஞானமாய் தன்னுடைய குடும்பத்தை நடத்த முடியாத பெண்ணொட்டகம். இப்படிப்பட்ட பெண்கள், அதே போல தவறான பழக்க வழக்கங்கள், இப்படிப்பட்ட ஆண்கள், இதனால் குடும்பம் இன்னைக்கு சீர்குலைந்து இருக்கிறது.
குடும்பத்தை சுற்றி எழும்பி இருக்கிற அந்த மதில் சுவர் உடைந்து கிடக்கிறது. ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படி இருக்குன்னா இந்த வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாருடைய வாழ்க்கையெல்லாம் இன்றைக்கு விழுந்த நிலைமையில இருக்கிறதோ அந்த வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் திரும்ப எடுப்பித்து கட்டப் போகிறேன். அதன் திறப்புகளை அடைக்கப் போகிறார். அதில் பழுதாய் போனவைகளை கர்த்தர் சீர்படுத்த போகிறார். பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன், திரும்பவும் அவர்களை குடும்பமாக்கப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய குடும்பம் ஆகிய மதில் சுவர் பாருங்க, அதில் பழுதாய் போனது சீர்படுத்தப்படணும். சில ஓட்டைகள் இருக்கு, அது அடைக்கப்படணும். அது என்ன ஓட்டைகள் என்பதை ஆண்டவரே நீர் எங்களுக்கு சொல்லணும்னு கேட்கும்போது கர்த்தர் அதை குறித்த ஒரு வெளிப்பாடை கர்த்தர் கொடுப்பாரு. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்படட்டும், பிரிந்த வாழ்க்கை ஒன்றிணையட்டும், பிரிந்தவர்கள் ஒன்று சேரட்டுமே. இதற்கு தடையாய் மாமனார் மாமியார் பெற்றவங்க இருந்தீங்கன்னா எல்லாரும் விலகிக்கோங்க. பிள்ளைகளை வாழ வைப்போம். பிள்ளைகளே, உங்கள் மாமனார் மாமியாரோடு கூட வாழணுங்கிற ஒரு மனப்பக்குவம் உங்களுக்கு உண்டாகட்டும். எல்லா சுயம் சாம்பல் ஆகட்டும். இந்த வேளையில் கர்த்தர் இப்படிப்பட்ட குடும்பங்களை நீர் எடுத்து கட்டும்படி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் கர்த்தருடைய வீடுன்னு சொன்னீங்கப்பா, எங்களுக்கு ரட்சிப்பு தான் மதில்னு சொன்னீங்க. ஆண்டவரே, அந்த ரட்சிப்பின் மதில் விழுந்த விரிசலில் ஆண்டவரை தாவீது தன்னை விடுவித்து காத்து கொண்டது போல இன்றைக்கு ரட்சிப்பு என்னும் மதில் விரிசலடைந்து இருக்கும் என்றால் அப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் இப்பொழுதே நீ பலனடைய பண்ண செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் பலனடையட்டும் ஆண்டவரே. அதே போல் அப்பா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, யாருடைய வியாபாரங்கள் குறைவாய் போய் சோம்பேறித்தனத்தினால ஆண்டவரே அப்பா மதியினத்தினால் ஆண்டவரே நஷ்டத்திற்குள்ளாகி அவர்களுடைய கற்சுவர் தகர்ந்து காணப்படுகிறதோ அவைகள் எல்லாம் கட்டப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல் அப்பா திருமண வாழ்க்கையை முறித்து வாழ விரும்புகிற பிள்ளைகள் எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் அந்த பிள்ளைகளை நீ தொடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கணவனும் மனைவியாய் இணைக்கப்பட்டவர்கள் பிரிந்து போகணும் என்கிற எண்ணத்தை விட்டு விடுவார்களாக. அவர்கள் குடும்பத்தாரும் அதை விட்டு விடுவார்களாக. இணைந்து வாழ வேண்டிய பிள்ளைகள் இணைந்து வாழட்டும் ராஜா. அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் ஊற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையும் சமாதானமும் அவர்களை பின்தொடரட்டும் அப்பா. பெரிய காரியங்களை செய்தருளுங்க. உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது என்று சொன்னீரே, அந்த நாள் வந்துவிட்டது என்ற விசுவாசத்தை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து வாழ்க்கை கர்த்தர் எடுத்து நிறுத்தி நலமானதை செய்து முடிப்பீராக. கர்த்தர் அப்படியே நீ செய்ய போகிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் உமக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானுடைய இனிய சிநேகம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.